ஒரே இதுவே சொல்லாத. ரொம்ப பேட் பாய் ஆயிட்டேன். ஆமா. உள்ள இருக்கிற போடு வச்சுக்கோ, பொட்டு வச்சுக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. உனக்கு அதையே தெரியல அப்படின்னு. அந்த ஓய் ஓய் எல்லாம் மட்டும்தான் நீ சொல்ற. உப்பு டான்ஸ் ஆடா. அடிச்சு விடுறாரு பாருங்க கதையை. அப்பாவும் முள்ளங்கில சாம்பாரா? அவன் வெக்கப்படுறாங்க பாரு. என்னது எப்படி இருப்பா பூச்சாண்டி? கண்ணு கண்ணு நாக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பயமா இருக்கு. எப்போ பாருங்க, நம்ம வந்து மசாலா எல்லாமே இந்த மாதிரி மிளகா தான் வாங்கணும். ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி மிளகா தான் வாங்கணும். உங்கள் சமையலோட ருசியை கூட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். சொல்லுங்க மாமா, ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. ஒரே இதுவே சொல்லாத. ரொம்ப பேட் பாய் ஆயிட்டேன். ஆமா. வர வெரி வெரி பேட் பாய். இந்த பாருங்க, பவுடர்லாம் எடுத்து எங்கெல்லாம் அடிச்சுக்கின்னு என்னெல்லாம் குளிச்சு க்ளீன் பண்ணி விட்டது தான். எப்படி வச்சுன்னு இருக்கான்னு பாருங்க. உள்ள இருக்கிற பவுடர் வச்சுக்கோ, பொட்டு வச்சுக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. நீ கதையே உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிட்டாங்க, உனக்கு கதையே தெரியல அப்படின்ட்டு. அந்த ஒய் ஒய் எல்லாம் மட்டும்தான் நீ சொல்ற. ஒய் ஒய் எல்லாம் மட்டும்தான் சொல்ற நீ. உப்பு டான்ஸ் ஆடா. ஆமா, காக்கா சொல்லுச்சுல, நரி சொல்லுச்சுல, நீ டான்ஸ் ஆடு, பாட்டு பாடுன்னு. பாட்டு பாடு, அப்புறம் டான்ஸ் ஆடு. அடிச்சு விடுறாரு பாருங்க கதைய. கதை சொல்றானே, நீ ஒரு கதை சொல்லுவ புதுசா. கடிங்கம்மா, ஒரு கடி கடிங்கம்மா. கச்சிரவா, கச்சிடுற காட்டு, கச்சிடுற. ஸ்கூல் போவியாமா? போக மாட்டியா? அச்சிகா வீட்டில் போய் அச்சிகா வீட்டில் இருக்கிற மாதிரியே நீயும் இருன்னா, சரியா? ஓகேவா? ஓகேவா? ஆ, ஸ்கூல் போவியா போக மாட்டியா? போனோம் போனோம், ஸ்கூல் போனோம். போக மாட்டியா? போவியா போக மாட்டியா? இல்ல போனோம். டேய், அப்படி போயிட்டு இப்படி வர வேலைக்கு ஒரு இது வேலை பண்ணி வச்சிருவாரு. முடியலப்பா, எங்களால முடியல. முடியாது முடியாது. உன்னோட ரகலை எங்களால முடியல யோகன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாதம் வச்சாச்சு. இங்கே காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலாக்கெலாம் என்ன மிளகா வாங்குகிறேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ முதல் சாம்பார் தாளிச்சிடலாம். கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் இதில் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய். இதே ரகலை தான், டெய்லி இதே ரகலை தான். எங்களால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அடிக்கிறோம் இல்லைங்களா, சத்தம் கேட்குது இல்லைங்களா, இதுவும் நாங்கள் ஒரு வாரமாக தேடி தேடி நேற்று தான் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சோம். இது எங்கே பெல்லுங்க போட்டேன்? பெல்லுங்க உள்ளே இருக்கிறது பாருங்க, தூக்கி போட்டான்னு வேற சொல்றான் நீ. டேய், நாங்கள் மாதிரி அடுக்கி வச்சது எல்லாத்தையும் கலைச்சி வச்சிருக்கான். எப்பா. இதில் பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். நம்மக்கிட்ட வந்து பெருங்காயம் கிடைக்கிது. நான் வேறு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். பெருங்காய பாட்டில்லையே நம்மக்கிட்ட கிடைக்கும். இது இங்கே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம சொரக்காய் தான் பண்ண போகிறோம். சொரக்காய் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சொரக்காவும் இதில் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து 3/4 கிலோ சுரக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப பிஞ்சு, அதனால தான் நான் வந்து அந்த விதையை எடுக்காமல் அப்படியே போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சுரக்கும், அதனால் இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து இதை நான் மூடி வச்சிடுறேன். கல்லுப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன் சாம்பாருக்கு. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த தேங்காவும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் ஒரு சுற்றி எடுத்துக்கினேன். ரொம்ப கூட நைஸாலாம் அரைக்கலை, அப்படியே கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு இங்கே வந்து பருப்பு, பருப்பு வேக வச்சது இருக்குது, இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு மாதிரியாக இருக்காது, பொரியல் மாதிரியாக இருக்காது. அப்போ எது மாதிரி இருக்கு? நம்ம எது மாதிரி அப்படியே தொக்கு மாதிரி இருக்குது. பாரு, கூட்டு மாதிரியே இருக்கா, பொரியல் மாதிரி இருக்காது. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும்டா. அப்பாவும் பிள்ளைங்க இப்படி கிராஸ் கேள்வி கேட்கறதுல கில்லேடிங்கங்க. அவருமே இப்போ யோகனுமே பார்த்தீங்கன்னா கிராஸ் கேள்வி ரொம்ப ஏதோ பண்ணிட்டாங்க. டேய், என்ன பண்ணுற? பெண்ணு எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? நோட்டில் தானே எழுதணும்னு சொல்லியிருக்கேன் அப்பா. என்ன பில்லுன்னு தெரியல, அதே எடுத்துட்டு இருக்கான். நீயா எதுக்கு பிச்சு போட்ட? பாப்பா என்னவா நீங்கள் திட்டுவன்னு சொன்னீங்கல்ல? கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் தண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் உப்பும் சேர்த்துருவோம் நம்ம. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தான். இங்கே பாருங்க, இந்த உருளைக்கிழங்கு நல்லா இப்படி நீட்டாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் போட்டு வைக்கணும். சாம்பாருக்கு முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ முள்ளங்கி சாம்பார் வச்சு ரொம்ப வருஷமாச்சு. முள்ளங்கி சாம்பார் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, வரலட்சுமிகிட்ட வந்து ஒரே சாம்பார் வைக்கிறேன், அவரைக்காய் போட்டு சாம்பார் வைன்னு காய கொண்டு வரலட்சுமி கிட்ட கொடுத்துட்டு போவார். கடையில் வியாபாரம் அவரோட வரலட்சுமி எதையாவது செஞ்சு கொடு அப்படின்ட்டு. ஓ, கல்யாண நாள் வரப்போதணும்னு வீட்டுக்காருக்கு முள்ளங்கில சாம்பாரா? முள்ளங்கில சாம்பார் இல்ல, முள்ளங்கி போட்ட சாம்பார். அவ வெக்கப்படுறா, அக்கவா வெக்கப்படுறாங்க பாரு. காட்ட சொல்ல, அவ வெக்கப்படுறீங்களான்னு கேளு. என்னடா அடிக்க வர? அப்படியெல்லாம் சொல்லாதன்னு சொல்லு. என்னது? நீதான் பூச்சாண்டியா? அதான் எங்களுக்கு தெரியுமே, நீதான் பூச்சாண்டின்னு. என்னது எப்படி இருப்பா பூச்சாண்டி? கண்ணு நாக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பயமா இருக்கு. அப்படி இருக்கும். சாம்பார் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து நல்லா கொதிச்சு காய்கறி வேகட்டும். அம்மா இதோட மூடி எங்கம்மா பாருங்கள். நம்ம மசாலாக்கு எல்லாமே இந்த மாதிரி மிளகா தான் வாங்குகிறோம், ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி மிளகா தான் வாங்குகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு. கை வைக்காத, காரம் ராஜா. என்ன பாருங்க, என்னது அது? மிளகா பாருங்கங்க, வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். குவாலிட்டி காட்டுறாரு உங்களுக்கு. இதை வந்து எத்தனை நாள்மா காய வைப்போம் நம்ம? ஒரு 2 நாள் நல்லா உடையிற அளவுக்கு காய வைக்கணும். எதுப்பா? இவங்க கிட்ட சொல்லு. பாருங்க, தனியா பாருங்க, மல்லி வாங்கிட்டு வந்தோம். நான் என்ன பண்றேன்னா அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கிறான் அவன். நம்ம அதே மாதிரி நம்ம சொல்லுங்க மாமா, இதை சொல்லுங்க மாமா. முதல்ல எத்தனை நாள் காய வைப்பீங்க? 2 நாள் நல்லா முறிய காய வைப்போம். உடையிற அளவுக்கு காய வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கிறோம். வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சாதான் நல்லாயிருக்கும். இந்த சீசனில் இதை காய வச்சு நம்ம வந்து கவரில் போட்டு கட்டி வச்சோம்னா பதுத்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறவங்க அந்த கம்மியான ஸ்பூன் யூஸ் பண்ணுறாங்க, காரம் இருக்குன்றாங்க சில பேர். ஒன்றும் இல்லை, நான் வந்து 8 பேருக்கு சமைக்கிறேன், அதனால் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் கணக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு சிலருக்கு
நிறைய பேத்துக்கு நம்ம காரம் வந்து கரெக்டாக இருக்குது. காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இப்போ நான் 1.5 ஸ்பூன் சொல்கிறேன்னா நீங்கள் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு ரகம் நம்ம வாங்குகிற தொட்டு அதோட காரத்தன்மை வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு அரைக்கும் போது. இதே வந்து பழசாயிடுச்சுன்னா அதோட காரம் வந்து கம்மியாயிடும். இப்போ வந்து தை மாதத்துலேருந்து மாசி பங்குனி வரைக்குமே நமக்கு புது மிளகா வரும். அப்போ அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் தனியாகவுமே சேர்க்குறோம். அப்படியே மீறி காரம் சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் காரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பொடியை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. நம்ம மசாலா எல்லாமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட் கிரேட் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதே வந்து பழசாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி மிளகா இருந்தது அப்படின்னாக்கா நல்லா எடுத்துருவோம். இந்த மாதிரி மிளகா இருந்ததுன்னா இது காரமே இருக்காது. அதனால் இது எல்லாத்தையுமே நாங்கள் தூக்கி போட்டுறோம். அதனால் இதில் ஒரே மாதிரி காரம் நமக்கு இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மிளகா இது செம்பருத்தி மிளகா செம்பருத்தி இது கொச்சன்னு காய்க்க. இன்னைக்கு காலையில் நிறைய பூ இருந்தது. வரலட்சுமி எடுத்துன்னு போயிட்டாப்புல. இந்த பாருங்க, கருவேப்பிலையை கட் பண்ணி விட்ட அப்புறம் நல்லா தொடுக்குது நமக்கு. சேஞ்சிங் ரோஸு இந்த மாதிரி எல்லாமே. முருங்கைக்காய் பாருங்கள், அந்த மரத்தில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? லென்த்தாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வாட்டி. அவரைக்காய் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இதை பாருங்க, இது வந்து இதுப்பா மரிக்கொழுந்து, கேசவர்த்தினி செடி. கேசவர்த்தினி அது. ஓகே. இன்னைக்கு சாயங்காலம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நேற்று காலையில் ஊற்றணும். நேற்று காஞ்ச வெயில், இன்னைக்கு காஞ்ச வெயிலுன்னு அதிகமாகிடுச்சு. பாருங்கள், காய் வந்துடுச்சு. இப்போ பருப்பு ஊற்றிடலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 25 கிராம், ஒரு பெரிய கோலி உருண்டை அளவுக்கு தான் இதில் புளி சேர்த்துருக்கேன். மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து இங்கே ஊற்றி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்க லைட்டாக ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஆஃப் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் அதிலேயே உப்பு போட்டேன். இருந்தாலும் நம்ம இங்கே கொஞ்சம் உப்பு போடணும். இது கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே சாம்பார் ரெடியா? சாம்பார், முள்ளங்கி சாம்பார். சூப்பர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இது இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது ரொம்ப வேகக்கூடாது. நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு இந்த கொதி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வடித்து வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு பொரிச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா தனியாக வந்து வறுத்து பொடி பண்ணியிருக்கேன். அது என்ன மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிருக்கோம், முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கோம். இது சொரக்காய் வந்து பொரியலும் இல்லாமல் கூட்டம் இல்லாமல் ஒரு தொக்கு மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். போ போ. ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே गाइस, அவருக்கு தண்ணி வேணுமா? அதனால பாய் சொல்ல மாட்டானா? ஓகே, பாய்.